நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 63வது அதிகாரம். ஏசாயா 63வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். இந்த இடத்துல அநேக காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதாவது முடிவில் வர்றது என்னென்னா, கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் பரமேறி போகும்போது கூட பிரதான கட்டளையில் ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை அவர் கட்டளையாக கொடுக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, நமக்கு நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயங்கள் அற்புதங்கள்னால தான் வழி நடத்துகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பார்ப்போம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும். அதாவது ஆண்டவர் நமக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அப்படின்னும்போது நம்ம அதாவது ஒன்று கூட நம்ம விட முடியாது. நம்ம ஹெல்த்து, நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன், நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு உறவுகள், ஒவ்வொன்றும் எல்லாவற்றிற்காகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும். அதாவது நம்ம தகுதியாக இருந்தோம், அதனால தான் ஆண்டவர் நம்மளை இப்படி ஆசீர்வதிச்சார், இந்தந்த காரியங்களை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா தகுதி இல்லாத நம்மளை தான் ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்தார். அவருடைய கிருபையினால் இம்மட்டுமா நம்மளை ஆசீர்வதித்து நடத்திட்டுருக்காரு. அதை தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய இரக்கம், அவருடைய தயவினால தான் இம்மட்டுமா நம்ம நிற்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உலக பிரகாரமாக எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம பார்த்தோம். நமக்கு கிடச்சிருக்கிற அந்த வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லைனா சரீர பிரகாரமான சுகமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். அதெல்லாம் நன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் மகா நன்மை அப்படின்னும்போது கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை மாத்திரம்தான் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை, அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அந்த ரட்சிப்பு, மகா நன்மையான அந்த ரட்சிப்பு கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் அப்படின்னு தீர்க்கதரிசி அந்த இடத்துல முடிக்கிறார். அதாவது நமக்கு கிடச்சிருக்கிற அந்த மகா நன்மைகளை நம்ம என்ன பண்ணணும், மகா நன்மையான அந்த ரட்சிப்பை நம்ம பிரஸ்தாபப்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதாவது எத்தனையோ நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நபர்கள், எனக்கு தெரிந்த நபர்கள், கேன்சர் அப்படின்றது இப்போ ஒருவேளை சமீப நாட்களில் கொஞ்சம் சுகப்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஒரு வியாதியாக இருக்குது. அதுக்கு நிறைய ஸ்டேஜெலாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ நாளைக்கு எடுத்தால் அது ஓகே அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் அந்த கேன்சர்னு கண்டறியப்பட்டு கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே ஒரு 2 நபர்கள், எனக்கு தெரிஞ்ச நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர்லேருந்து சுகம் கிடச்சிருந்தது. ஒருத்தருக்கு இந்த வாய்க்கு இந்த பக்கத்தில், இந்த கன்னத்துக்கு இந்த பக்கத்தில் இந்த இடத்துல கேன்சர் வந்திருந்தது. அது ஆப்ரேஷன் பண்ணால் கூட அது பரவும். ஏன்னா அது வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இல்லை, அதனால் அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த முகத்தோட தோற்றம் வந்து விகாரமாக மாறிடும். முகத்தில் எந்த இடத்துல நம்ம கை வச்சாலுமே ஒரு பக்கம் அது கோணிக்கிட்டு போயிடும், ஒரு மாதிரி ரொம்ப அது அக்லியான ஷேப்பாக மாறிடும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்தது.
ஆனால் கர்த்தர் கிருபையாக அவருடைய வசனத்தை அனுப்பி ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கேன்சர் இல்லை அப்படின்ற அளவுக்கு ரிப்போர்ட் வர்ற அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். இன்னொரு ஒரு நபர் வந்து காலில் அந்த எலும்புகளுக்குள்ளே கால்வலின்ட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வரட்டும் பார்த்துக்கலான்னு அவங்க வெயிட் பண்ணி ஒரு வழியாக அவர் வந்த பிறகு போய் செக் பண்ணும்போது பார்த்தா அந்த கால் எலும்புக்குள்ளே கேன்சர், அதனால் காலையே எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகும்போது கால் இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும்போது, இன்னொன்று கால் எடுத்தாலும் அது பரவிக்கிட்டே தான் இருக்கும், அது ஆயுசு நாட்கள் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற அளவுக்குலாம் டாக்டர் சொல்லும்போது அந்த குடும்பமே ஏதோ ஒரு சாவு வீட்டில் அழுற மாதிரிலாம் அழுதோம் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு பாவமான வியாதி, அந்த பெரிய வியாதி நமக்கு வந்துருச்சே அப்படின்ற அளவுக்கு. அவங்களுக்கும் ஆண்டவர் கிருபையாக அவங்க புறஜாதியில் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், அந்த வீட்டுக்கு தண்ணி இறக்குற பையன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்கான். அப்போ அவங்க நம்ம எவ்வளவோ என்னென்னமோ கும்பிட்டு பார்த்துட்டோம், ஏன் இதை நம்பக்கூடாதுன்னு நம்ப ஆரம்பித்து ஜெபிக்க படிப்படியாக ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன்னு கொண்டு போய் அட்மிட் பண்ணவங்கள வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஒன்றும் சரியான தகவல் சொல்லப்படலை. அதுக்கப்புறமா பார்த்தா கேன்சர் இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு சுகத்தை கொடுத்தார். ஆனால் இந்த 2 நபர்களுக்கும் வித்தியாசம், சுகம் கிடச்ச காலகட்டம் வந்து வித்தியாசம் பார்த்தா ஒரு 10 வருஷமாவது இருக்கும். நான் அவங்கள சந்திக்கும் பொழுது முதலாவது இந்த வாய்ப்பகுதியில் கேன்சர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, கேன்சர் இருந்து சுகமான சகோதரி சமீபத்தில் தான் ஆண்டவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. சாட்சி சொன்னால் ஒரு 2-3 வார்த்தை கூட அவங்க தெளிவாக ஒரு ஆண்டவர் அவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு அப்படின்னு நன்றியாக அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சாட்சி வந்து இல்லை. ஆனால் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கால் எலும்பில் சுகம் கிடச்சிது அந்த கேன்சரில் இருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சகோதரி அவங்க போகிற இடங்களிலெல்லாம் அந்த சாட்சியை சொல்லுவாங்க. அது யார் எவர் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் பேச டைம் கிடைக்கிது அப்படின்னா அவங்கள்ட்ட சாட்சியை சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லும்போது அதை கேட்கும்போது ஏதோ போன வாரம் தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த சாட்சியை கேட்குற அநேகர் வந்து அதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களும் சேர்ந்து அவங்களோட அந்த சூழ்நிலை, பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு புருஷனெல்லாம் விட்டுட்டு போயிடுவோன்னு நினச்சோம் அப்படிலாம் அந்த இதெல்லாம் சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து அழுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த சாட்சி வந்து ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சியாக அது வந்து இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நன்றி அறிதலுள்ள ஒரு இருதயம் மாத்திரமல்ல, அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு இல்லை. கர்த்தர் ஆண்டவர் எனக்கு இறங்கி செஞ்சார், நான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை அப்படின்னு அதை அவங்க அறிவிச்சுக்கிட்டே இருந்தது நிமித்தம் அந்த காரியங்கள் வந்து அவ்வளோ பெரிதாக வந்து புதுசாக நடந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறாரு. அதாவது நம்ம ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து நம்முடைய சாட்சிகள், நமக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள், அதை வந்து நம்ம அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கூட ஒரு சிலர் வந்து ஏன் இப்போ இதை என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர, ஆனால் சாட்சி அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும்போது அவங்களால எதிர்பேசவே முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு சாட்சியாக நிற்கிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை செஞ்சுருக்கார் அப்படின்னும்போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம தேவனுக்கு மகிமையாக நம்ம அறிவிக்க வேண்டியது அவசியம். ஏசாயா 62வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 62ல் 6வது வசனம், 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அதாவது ஆண்டவர் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் முதலாவது சொல்கிறாரு. அப்புறமா கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் நம்ம அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் படுத்தும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. நம்ம ஒருவேளை இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் இன்றைக்கி டைம் இல்லை அப்படி இப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணோன்னா
கண்டிப்பாக அதனால் ஏதோ ஒரு இழப்பு நேரிட்டால் அதற்குரிய இரத்தப்பழியை ஆண்டவர் நம்மக்கிட்ட தான் கேட்பார். அதை தான் இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பிரஸ்தாபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஆண்டவருடைய நாமத்தை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நம்ம பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அதாவது நம்ம 2 ராஜாக்கள் 5:3 கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சிறு பெண், அவள் சிறையில், அதாவது சிறையிருப்பில் பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண், அவளுடைய குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் இந்த வீட்டில் ஒரு அடிமை பெண்ணாக அவள் இருந்து இந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர், அவளுக்கு தெரிந்த வார்த்தைகள், அவளுக்கு ரொம்ப நிறைய காரியங்கள் தெரியுது, யெகோவா தேவன் தான் தேவன் அப்படின்லாம் அவள் ரொம்ப பெரிய அளவுலலாம் அவள் சொன்னா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல சீரிய தலைவனாகிய நாகமானுக்கு அவள் ஒரு வார்த்தையை சொன்னால், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படின்ட்டு அவளுக்கு தெரிந்த வார்த்தைகள், அவளுக்கு தெரிந்த தேவனுடைய வல்லமையை அவள் சொன்னாள். சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வீட்டின் எஜமானோ அதே போல் அந்த இடத்துல போய் அவர் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் சுகம் பெற்றுக்கொண்டு திரும்புகிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது நம்ம வேதத்தை சரியானபடி தான் போதிக்கணும், இப்படி தான் நம்ம சொல்லணும், இதுக்கு இப்படி சட்டம் இருக்குது அப்படி சட்டம் இருக்குதுன்னு 1000 காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நம்ம அறிவிக்கிறதற்கு ஒரு தடையுமே இல்லை. அதனால் நம்ம கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். மாத்திரமல்ல நம்ம அதை அமெரிக்கையாக இருக்கலாகாது அப்படின்னு இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அமர்ந்து இருக்கக்கூடாது. அடுத்து சங்கீதம் 106:2 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 106:2. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வியாக இதை கேட்குறார். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் அப்படின்னு இந்த கேள்வி நமக்கு முன்பாக வரும்போது, நான் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதாக நம்ம பிரஸ்தாபம் பண்ணுறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற நபர்கள்ட்ட ஆண்டவருடைய நாமத்தை சொல்லியிருந்தோன்னா இந்த நாட்களில் உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் நம்ம சொல்கிறதே இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டதோடு போதும், நான் என்னுடைய குடும்பம் பரலோகத்துக்கு போனால் போதும். இன்னும் ஒரு சிலர் அதுக்கும் மேலே ஒரு படி மேலே போயிடுவாங்க. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, என்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு முன்குறிச்சிருக்காரா, போதும், வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நான் தொல்லை பண்ண மாட்டேன், அவங்க அதை ஒரு டிஸ்டர்பாக நினைக்கிறாங்க, அதனால் நான் அவங்களுக்கு கூட என்ன பண்ண மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல மாட்டேன், ஆண்டவர் இப்படி செய்வார், நீ நம்பு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு கூட அவங்கள நான் வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கிற நபர்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு குழியில் விடாதபடி தேவன் நம்மை காத்தார் அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு போய் விட போகிற மற்றவர்களை குறித்து, அதாவது நம்முடைய குடும்பத்தாரை குறித்து நம்ம ரொம்பவே பாரப்பட வேண்டியது அவசியம். இந்த லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனுஷனுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, விடுதலையை கொடுக்கும்போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் பின்னாடியே வரணும், ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருக்காரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்காதபடி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 8வது அதிகாரம் 39வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அதாவது ஆண்டவர் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீஷனாக தன்னை ஒப்பு கொடுக்குற அவனை ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ, தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ இறங்கி செஞ்சுருக்கிறாரு, நம்ம அறிவிக்கிறோமா? ஒரு சின்ன உலக பிரகாரமான ஒரு காரியம், ஒரு ஃப்ரீ ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால்
நம்ம உடனே அதை வந்து அறிவிக்கிறோம். ஒரு கடையில் ஒரு பொருள் விலை கம்மி, டிஸ்கவுண்ட்டு அப்படின்னா அதை எல்லாம் அக்கம் பக்கத்தில் எல்லார்ட்டையும் அறிவிக்கிறோம். கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு சில காரியங்கள், அந்த அரிசி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு கடந்த நாட்கள்லாம் நம்ம பகுதியில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அது அவ்வளோ தீவிரமாக அது பரவிச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிருந்தா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த சகோதரியை வர சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க வர முடியலன்னு சொன்னால் அந்த சகோதரனையாவது வர சொல்லு, எப்படியாவது வாங்கிரு அப்படின்னு அவ்வளோ தீவிரமாக அதுக்காக செயல்படுறாங்க. அதாவது அழிந்து போகிற ஒரு சில இலவசமான காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவ்வளோ தீவிரப்படுறாங்க, அதுக்கு அறிவிக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழியாத நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறார். ஆனால் அதை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? கண்டிப்பாக நம்ம அறிவிக்க வேண்டியது அவசியம். அதாவது ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு சம்பவம், இதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு போதகர் ஒருவர் வந்து பலிபீடத்தில் இருந்து பிரசங்கத்தை ஆரம்பிப்போன்னு சொல்லிவிட்டு அவர் பிரசங்கத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய இதிலேருந்து எடுத்து, பேக்லேருந்து எடுத்து கண்ணாடி, அப்புறம் அந்த ஷேவ் பண்ணுறதுக்குரிய டூல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். புல்பீட்டில் நின்று அவர் ஷேவ் பண்ணுறாரு. ஷேவ் பண்ணி முடித்து எடுத்து வச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ இது காட்டு தீ மாதிரி பரவுது, பயங்கரமாக பரவுது. எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, தன்னுடைய இனஜன பந்துக்களுக்கு சொல்கிறாங்க, என்ன தான் அவருக்கு நடந்துச்சுன்னு தெரில, நல்லா தான் இருந்தார் அப்படி இப்படின்னு அதை பற்றி பேசுகிறாங்க. சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்முடைய சபையோட பேர் இப்படி இருக்குதே அப்படின்லாம் இல்லை, அது எப்படி போனாலும் பரவாயில்லன்னு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு அப்படிலாம் போட்டு தாளிக்கிறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் அவருக்கு அடுத்த வாரம் அவர் வராரு. வந்து பிரசங்க பீடத்தில் நின்று கேட்குறாரு, எத்தனை பேர் இதை வந்து நான் போன வாரம் ஷேவ் பண்ணேன் புல்பீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறத சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தருமே கை தூக்கல. ஆனால் எல்லாருமே சொன்னவங்க தான், யாருமே சொல்லாதவங்க கிடையாது. அப்போ அவர் வந்து ரொம்ப கண்ணீரோட ஒரு வார்த்தையை சொன்னாராம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சேன், ஒரு ஷேவ் பண்ணேன் அப்படின்றத எல்லா இடத்துலையும் உங்களால் பறைசாற்ற முடியுது, எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுது. என்னென்ன இந்த இப்போ உள்ள சமூக வலைத்தளங்கள் இருக்கோ அதிலெல்லாம் உங்களால் பதிவேற்ற முடியுது. ஆனால் கடந்த நாட்களில் நான் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எவ்வளோ நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருத்தராவது அதுக்காக ஒரு ஸ்டெப்பாவது எடுத்தீங்களா, எதையாவது செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அவர் வேதனையோடு அதை கேட்டாராம். உண்மையிலே இது ஒரு சிந்திக்க வேண்டிய காரியம். ஏன்னா நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம வந்து செய்கிறோம். இன்னும் ஒரு சில வாலிப பிள்ளைங்க வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா யூடியூப்பில் ஏதோ ஒரு சேனலை ஆரம்பிச்சிட்டு சும்மா அதில் போட்டு என்னத்தையாவது போட்டுக்கிட்டு அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க வந்து ஆர்வமாக செயல்படுறாங்க. அதில் ஒரு வேளை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறாங்களான்னா கிடையாது, ஏதோ ஒன்று எதையோ பண்ணுறாங்க. வேலை இல்லைன்றதுக்காக இப்படி சமூக வலைத்தளங்களில் தன்னை பிஸியாக வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை சொல்லவும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி செய்த நன்மைகளை அறிவிக்கவும் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்ற வேத வசனத்தின்படி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லாவற்றிற்காகவும் தேவன் எங்களுக்கு இறங்கி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கு தக்கதாகவும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது என்று சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே நாங்கள் அமெரிக்கையா இராதபடி உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ததான நன்மைகளை சாட்சியாய் அறிவிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்த
பலப்படுத்தத்தக்கவன் யார் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் சந்திக்கிறதான நபர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு அதற்கேற்ற கிருபைகளை கொடுங்கப்பா. எங்களிடத்தில் அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களும் கூட அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி அப்பா உம்முடைய வார்த்தைகளை சொல்ல எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துங்கப்பா. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான எதிர் வல்லமைகளும் எல்லா விதமான அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் வேதத்தை தியானித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.